என்னண்ணே இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வேற போட போற. ஆமா, ஒரு பிரியாணி இன்னைக்கு வந்து தம் பிரியாணி போடலாம்னு இருக்கோம். தம் பிரியாணி என்ன ஒரு பிரியாணியா? எல்லா பிரியாணினாக்கா தலப்பாக்காட்டு பிரியாணி தம் பிரியாணி. அதுக்கு தேவையானது ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 கிலோ அரிசிக்கு. அப்புறம் தக்காளி ஒரு 2 கிலோ 4 கிலோ போட்டுக்கலாம். அதனால இப்ப எங்ககிட்ட அவ்வளவு இல்ல, அதனால இப்ப இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி பாக்குறோம். அரிசி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வெந்துகிட்டு இருக்கு. அரிசி வந்து இப்ப தம் பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து இங்க போட்டாச்சு. அரிசி வந்து வேவுது. எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே அரிசி வேக வச்சுட்டாச்சு. வெந்துட்டோன்னே அடிச்சுட்டு அப்படியே தம் பிரியாணி தான்ப்பா கிரேவி ரெடி பண்ணி வந்து சிக்கன் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான சிக்கனு. அப்ப அதுதான் கரெக்டா இருக்கான். இன்னைக்கு வந்து அண்ணன் தான் மாஸ்டர்ப்பா. அண்ணன் கட்டிங்க பாத்தீங்களா, சும்மா சர சர சரன்னு ஓடுது. இஞ்சி பூண்டு இடிக்க போறப்பா பிரியாணிக்கு. அடிக்கிற காட்டு இதான்ப்பா இஞ்சி பூண்டு இடிக்கிறப்பா. அதே வேறப்பா உலக்க இடிக்கிறதுக்கு போடுறோம். கேரட் எல்லாம் போட்டு தரமா இருக்கா. இந்த மாதிரி பிரியாணி வச்சு பாருங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்கு மட்டும் பாருங்க. 10 கிலோ பிரியாணிக்கு பட்டை கிராமம் எல்லாத்தையும் பாத்துக்கு அண்ணன் போறாரு. என்ன பொண்ணு எண்ணில வாரிய 10 கிலோ பிரியாணிக்கு சட்டியை பார்த்தாலே தெரியும். சட்டியை பாத்தீங்களா? 10 கிலோ பிரியாணிக்கு பொண்ணு சட்டி ஒண்ணு பாத்துங்கப்பா. ஒரு 5 கிலோ வெங்காயம், ஒரு 2 கிலோ பச்சை மிளகா, 1 கிலோ இஞ்சி பூண்டு எட்டி இதை போடுறோம்பா பிரியாணிக்கு. அண்ணன் எல்லாத்தையும் வயிற்று எடுக்கிறாரு. ஏன் என்ன எல்லாம் பண்ற? எடுத்து ஒரு 100 கிலோ கூட வராது. 10 கிலோ தம் பிரியாணிக்கு வந்து சிக்கன் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. இந்த கல்லாம் வதங்கிட்டு சிக்கனை போட்டு அண்ணன் கிண்டுறாரு. அண்ணா கிண்டி ஒண்ணு ஒரு கிண்டு நல்லா தரமா கிண்டுண்ணா, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து சாப்பாடு வந்து வடிச்சு தம் பிரியாணிக்கு அதை எடுத்து ஆற விட்டு வச்சுக்கிறோம்பா. ரைஸை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன மசாலா இதா? இது மல்லித்தூளுப்பா. ரைட்டு. அப்புறம் மல்லித்தூள் ஒரு நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோ மல்லித்தூள்ப்பா. 1/2 கிலோ இல்ல, 100 கிராம் மல்லித்தூள். சரி. அப்புறம் இந்த மிளகாத்தூள், இந்த பூடா கடை. சரி, நம்ம இதுல ஒரு குத்து இருக்கிற ஸ்பூனை வச்சு நம்ம போட்டு தள்ள வேண்டாம். குத்து மதிப்பா மிளகாத்தூள். அதுக்கப்புறம் சிக்கன் தூள், சிக்கன் மசாலா தம் பிரியாணிக்கா? தம் பிரியாணிக்கு. அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், மங்களகரமா 2 மஞ்சத்தூளா? ஆமா. அப்புறம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லையா மசாலா? அதோ வேற சிக்கன் தூள் இருக்குது. அது இதுவும் ஒரு சிக்கன் மசாலா ஒண்ணு இருக்குப்பா. ஆனா அதையும் போடுறாரு. நாங்களாம் பண்ணா எப்பயுமே டிஃப்ரெண்டா தான் பண்ணுவோமே பிரியாணிலாம். பாத்தீங்கன்னா எல்லா தூளும் இருக்கிற தூள் எல்லாத்தையும் போட்டுதான் மொத்தமா போட்டு சமைச்சு எடுக்கிறது. போட்டு கிண்டி அப்புறம் வடிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதான். எப்படி தரமா இருக்குமா? தரமா இருக்கும். சரி பாப்போம் எப்படி இருக்கு. பிரியாணி செய்ய போறோமே தம் பிரியாணி தான் செய்ய போறோமே. துபாயில் பேச்சுலர் தம் பிரியாணி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. மாஸ்டர் வந்து வெங்காயம் மறுபடியும் வெட்டுறாரு. எதுக்குன்னு தெரியல. கேட்டா வந்து வறுத்து பிரியாணி மேல போடலான்ட்டு. 1 லிட்டர் தயிர்ப்பா 10 கிலோ பிரியாணிக்கு. 1 லிட்டர் தயிர்ப்பா. 1/2 லிட்டருங்கிற 1/2 லிட்டரா? 1 லிட்டர் ஒண்ணு அப்படியே வாய் உலருது. காலைல இருந்து சாப்பிடல வேற. அப்புறம் என்ன பண்ணுது, நிறம் தளர்ச்சியா. தம் பிரியாணிக்கு வந்து நெய்யை வந்து வானல்ல ஊத்தி கரைச்சி வச்சுக்கிறோம். தம் பிரியாணிக்கு வெங்காயம் போட்டு தம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வறுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வந்து 2 சட்டியில வந்து மாத்திட்டாச்சு கிரேவிய. பாத்தீங்களா சும்மா சூப்பரா இருக்குப்பா. நல்லா தலை தான் அண்ணன் கிரேவி வச்சுக்கிறாரு. இது வந்து வெங்காயம் பொரிச்ச நெய். இப்போ வந்து அரிசி எடுத்துன்னு வந்துட்டாரு அண்ணன். என்னண்ணே போட்டுருமா? பொல கொட்டுது பாத்துக்கு அரிசியா. கிண்ண நல்லா. அப்படிதான். இது வந்து என்ன ஒரு பிரியாணி அண்ணன். என்னண்ணே போட்டுருமா? பொல கொட்டுது பாத்துக்கு அரிசியா. கிண்ண நல்லா. அப்படிதான். இது வந்து என்ன ஒரு பிரியாணி நான் சொன்னேன்? தம் பிரியாணி. தம் பிரியாணி என்ன ஊருன்னு சொன்னேன்? தலப்பாக்கட்டு பிரியாணி தம் பிரியாணியாம்பா. வீடியோ பாருங்க, பிரியாணி செய்யுங்க. ஏன்னா டவுட் இருந்தா அண்ணன் கேட்டீங்க. டவுட் இருந்தா சொல்லி வேணா. டவுட்லாம் ஒண்ணு வராதா? அண்ணன் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ரைட்டு.
விடுங்க பாருங்கப்பா வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. வந்து நெய் வந்து கொஞ்சோண்டு ஊத்திட்டுச்சு. இப்ப நெய் பத்தல, அதனால மறுபடியும் எடுத்து சுத்தமான செக்குல ஆட்டின நெய்ப்பா, 10 லிட்டர் நெய்ப்பா. என்னண்ணா தெரியுற 10 கிலோ பிரியாணிக்கு 10 லிட்டர் நெய் ஊத்தினாதான் கரெக்டா இருக்கும். பாத்துங்கப்பா 10 லிட்டர் நெய் டப்பாவா. புதினா மல்லிப்பா 10 கிலோ பிரியாணிக்கு. ஒரு 1/4 கிலோ வெங்காயம்பா, பொரிச்ச 1/4 கிலோ வெங்காயம். அவ்வளவுதான்பா. அப்படியே பிரியாணியை போட்டு தம் போட வேண்டாம்பா. தம் பிரியாணி ரெடி பண்ணி ரூமுக்கு எத்தனை ஆட்டாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தரமா இருக்குதுப்பா. நான் கிண்ண காண்டி போட்டுக்கிண்ணேன். அப்படியே சும்மா அப்படியே பொல 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 பொலன்னு ஓட்டியாருண்ணா ரைஸ் அப்படி எடுக்கணும். அடையாங்க அப்பா யானை என்ன கையெல்லாம் ஏன்னா நடுக்குது அதுக்குள்ள நாத்தியாம வேற அப்படிதான் இருக்கும்பா. கண்டுக்க கூடாது அதெல்லாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றோம்பா. அது வேற ஒண்ணு வேற. அண்ணன் ஃபர்ஸ்ட் இப்பதான் பிரியாணியை போட்டுக்கிறாரு. பிரியாணிக்கான போட்டேன் வீடியோ ஃபர்ஸ்ட்ல அதனால பிரியாணிக்கு வந்து பச்சடி, வெங்காயம், கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வெள்ளரி பிஞ்சி, அதுக்கு வந்து பச்சை மிளகாய், அப்பளம் எல்லாம் ரெடியா இருக்குது. தம் பிரியாணி வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிட்றேன். நான் தரமா அண்ணன் வந்து பேச்சுலர் பிரியாணி நல்லா போட்டு கொடுத்துருப்பா. நல்லா தரமா இருக்குது பாருங்க. பிரியாணி இதாப்பா பிரியாணி லைக் இதுப்பா.